Good morning, students. Now we are going to Bio-Zoology class, 6th chapter, Evolution. Previous class we are discussing about mutation theory to Darwin finches. Now this class we are discussing about mechanism of evolution. Mechanism of evolution. பாடம் 6 பரிணாமம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் திடீர் மாற்ற கோட்பாட்டிலிருந்து டார்வின் குருவிகள் வரை பார்த்தோம். இந்த வகுப்பில் பரிணாமம் நடைபெறும் முறை என்பதை பார்ப்போம். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன், பரிணாமம் நடைபெறும் முறை. மைக்ரோ எவல்யூஷன், the evolution on a small scale refer to the change in allele frequency within a population. நுண்பரிணாமம் என்பது சிறிய அளவில் நடைபெறும் பரிணாமம். மைக்ரோ எவல்யூஷன். Define micro evolution. The micro evolution means evolution on a small scale. சிறு அளவில் நடைபெறும் பரிணாமம் நுண்பரிணாமம் எனப்படுகிறது. It refers to the change in allele frequency within a population. நுண்பரிணாமம் என்பது இனக்கூட்டத்தின் அல்லீல் நிகழ்வெண்களில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. அல்லீல் ஃப்ரீக்வன்சி, அல்லீல் நிகழ்வெண்களில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. சேஞ்ச் இன் அல்லீல் ஃப்ரீக்வன்சி வித்தின் எ பாப்புலேஷன், ஒரு இனக்கூட்டத்தில் அல்லீல் நிகழ்வெண்களில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. The allele frequency in a population may change due to the four fundamental force of the evolution. அதாவது இவற்றின் இனக்கூட்டத்தின் அல்லீல் நிகழ்வெண்கள் 4 அடிப்படை காரணிகளால் இனக்கூட்டத்தின் அல்லீல் நிகழ்வெண்கள் மாற்றமடைகின்றன. What are they? நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு. ஜெனடிக் ட்ரிப்ட், மரபியல் நகர்வு. மியூட்டேஷன், திடீர் மாற்றம். தென் ஜீன் ஃப்ளோ, மரபணு ஓட்டம். So these are all have the four fundamental force of the evolution. 4 அடிப்படை காரணிகளால் இனக்கூட்டத்தில் அல்லீல் நிகழ்வெண்களில் மாற்றமடைகின்றன. The allele frequency in a population may change due to 4 fundamental force of evolution. 4 fundamental force of the evolution. 4 அடிப்படை காரணிகளால் இனக்கூட்டத்தின் நிகழ்வெண்கள் அல்லீல் நிகழ்வெண்கள் மாற்றமடைகின்றன. The first one is the natural selection. It occurs when one allele or combination of allele of a difference. அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு அல்லீல் அல்லது வேறுபட்ட அல்லீல்களின் சேர்க்கை. The combination of alleles of difference. ஒரு அல்லீல் அல்லது வேறுபட்ட அல்லீல்களின் சேர்க்கை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு அல்லீல். It occurs when one allele, ஒரு அல்லீல், or the combination of allele the difference, அல்லது வேறுபாடுடைய அல்லீல்களின் சேர்க்கை. The make an organism more or less fit to the survive and reproduce in a given environment. அதாவது ஒரு உயிரினத்தை வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தகுதிப்படுத்தும் போது இயற்கை தேர்வு நடைபெறுகிறது. Makes the organism more or less the fit to survive. Survive na
ஒரு உயிரினத்தை வாழவும், and reproductive இனப்பெருக்கம் செய்யவும், reproduce the given environment, reproduce இனப்பெருக்கம் செய்யவும் தகுதிப்படுத்தும் பொழுது இயற்கை தேர்வு நடைபெறுகிறது. இயற்கை தேர்வு நடைபெறுகிறது. So if an allele reduce the fitness, it frequency tend to this they are drop from one generation to the next generation. அதாவது அந்த அல்லீல் தகுதியை குறைக்கும் பொழுது, the allele reduce the fitness, அதனுடைய தகுதியை குறைக்கும் பொழுது it frequencies tend to drop from one generation to next generation. அதன் நிகழ்வெண் அடுத்த தலைமுறைகளில் குறைகிறது. குறைகிறது. Drop from one generation to the next generation. அதன் நிகழ்வெண் அடுத்த தலைமுறைகளில் குறைகிறது. This is the importance of this. Then the evolution path of the evolutionary path of a given gene, ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் பரிணாம பாதை என்பது எவல்யூஷனரி பாத் ஆஃப் கிவன் ஜீன், ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் பரிணாம பாதை என்பது how it is the allele change the frequency in the population across the generation, பல்வேறு பரிணாம செயல்முறைகள் ஒரே நேரத்தில் செயல்படுவதின் விளைவாகும். The result from the several evolutionary mechanism acting at the once, அது ஒரே நேரத்தில் செயல்படுவதின் விளைவாகும். For example, the one gene allele the frequency might be modified by the both gene flow and genetic drift. எடுத்துக்காட்டாக ஒரு மரபணுவின் அல்லீல் நிகழ்வெண், மரபணு ஓட்டம் மற்றும் மரபியல் நகர்வு ஆகிய இரண்டு காரணிகளால் மாற்றப்படலாம். எடுத்துக்காட்டாக ஒரு மரபணுவின் அல்லீல் நிகழ்வெண், மரபணு ஓட்டம் மற்றும் மரபியல் நகர்வு ஆகிய இரண்டு காரணிகளால் மாற்றப்படலாம். For example, the gene allele frequency, allele நிகழ்வெண், the might be modified, மாற்றப்படலாம், may be modified by the both gene flow and genetic drift, மரபணு ஓட்டம் மற்றும் மரபியல் நகர்வு ஆகிய காரணிகளால் மாற்றப்படலாம். For another gene, the mutation may be produced the new allele that favored by the natural selection. அதே நேரத்தில் மற்றொரு மரபணு திடீர் மாற்றத்தால் இயற்கை தேர்வு ஏற்கத்தக்க புதிய அல்லீல்களை உருவாக்கலாம். Now come to this the figure 6.6 figure. This is the examples of the natural selection. The dark rock environment, கரிய நிற பாறை உள்ள சுழல். The light grey beetles are this the dark rock environment, கரிய நிற பாறை உள்ள சுழல். The light grey beetles are they spotted and eaten by the birds more often than the dark ones. கரிய நிற பாறை உள்ள சூழலில் லேசான சாம்பல் நிற வண்டுகள்
கரிய நிற வண்டுகளை விட பறவைகளால் அதிகம் உண்ணப்படுகின்றன. ஏன்னா பாறையும் கருப்பு நிற வண்டு வந்து எதிரிகளிடம் பறவைகளிடமிருந்து தப்பித்துக் கொள்கின்றன. ஆனால் சாம்பல் நிற வண்டுகள் பறவைகளால் உண்ணப்படுகின்றன. The eggs eaten by the birds, then the only the survive the reproduce. Eggs என குறிப்பிடப்பட்டவை பறவைகளால் உண்ணப்பட்டவை. அப்போ these are all this the black color beetles. This is light gray beetles. But a rock having this the black color. அதாவது பாறை கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது. வண்டு கருப்பு நிறத்தில் காணப்படுகிற இந்த வண்டு பாறையும் கருப்பு நிறம் காணப்படுவதால் அதில் மறைந்து கொள்கிறது அல்லது எளிதில் கண்டறிய முடிவதில்லை. ஆதலால் சாம்பல் நிற வண்டு எளிதில் பறவைகளால் உண்ணப்படுகின்றன. This is the concept of this. So the next generation, the black color beetle have the increase, but the gray color beetle have the decrease. அதே அடுத்த தலைமுறையில் கருப்பு நிற வண்டினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன, சாம்பல் நிற வண்டுவினுடைய எண்ணிக்கை குறைவாக காணப்படுகின்றன. This is the examples of this the natural selection. Now come to the topic. The selection having this name, the selection, there are mainly 3 type of the natural selection. தேர்வு முறைகள் 3 வகையான இயற்கை தேர்வு முறைகள் காணப்படுகின்றன. So what are they? The 3 type of this the natural selection. Stabilizing selection. First one is the stabilizing selection or the centipede selection. நிலைப்படுத்துதல் தேர்வு அல்லது மைய நோக்கு தேர்வு. ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், நிலைப்படுத்துதல் தேர்வு அல்லது மையப்படுத்துதல், சென்டிபிட் செலக்ஷன், மையப்படுத்துதல் தேர்வு எனப்படுகிறது. This type of the selection is the operate in a stable. இந்த முறையில் இவ்வகை தேர்வு முறை நிலையான சுற்றுச்சூழல் இருக்கும்போது செயல்படுகிறது. This type of selection operates in a stable environment. இவ்வகை தேர்வு முறை நிலையான சுற்றுச்சூழல் இருக்கும்போது செயல்படுகிறது. The organism with the average phenotype survive, whereas the extreme individual from both end are the eliminated. அதாவது இம்முறை சராசரி புறத்தோற்ற பண்புகள் உடைய உயிரினங்கள் தப்பி பிழைக்கும். The organism with the average the phenotype survive. இம்முறையில் சராசரி புறத்தோற்ற பண்புகள் உடைய உயிரினங்கள் தப்பி பிழைக்கும். Whereas the extreme individual from both end are the eliminated. ஆனால் இரு பக்கங்களிலும் உள்ள சுழலுக்கு ஒவ்வாத மிகைப்பண்பு உயிரினங்கள் உயிரினத் தொகையிலிருந்து நீக்கப்படுகிறது. There is no speciation, but phenotype the stability maintained within the population over generation. ஆனால் இங்கு புதிய சிற்றினமாக்கல் நிகழாது. There is no
ஸ்பீசியேஷன் புதிய சிற்றினமாக்கம் நிகழாது. ஆனால் இனக்கூட்டத்திற்குள் புறத்தோற்ற பண்புகளின் உள்ள நிலைப்புத்தன்மை அடுத்தடுத்த தலைமுறைக்கு மாறாமல் பேணப்படுகிறது. The maintain the population over the generation. But the phenotype stability நிலைப்புத்தன்மை maintained with a population over generation. ஆனால் இனக்கூட்டத்திற்குள் புறத்தோற்ற பண்புகளில் உள்ள நிலைப்புத்தன்மை அடுத்த தலைமுறைகளிலும் மாறாமல் பேணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், the measurement of the sparrow they survived the storm glustered around mean. எடுத்துக்காட்டாக, புயலில் போது தப்பித்து வாழ்ந்த சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை சராசரி அளவை ஒட்டியிருக்கும். மீன் சராசரி அளவை ஒட்டியிருக்கும். ஸ்டோம்னா புயல். ஓகே. And then the sparrows that failed their survived their storm glustered around the extreme of the variation showing their stability selection. அதே சமயம் புயலுக்கு தாக்குப்பிடிக்க இயலாத சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை மாறுபாடுகளின் விளிம்புகளில் சேகரமாகி விடுகிறது. So the extreme, the storm glustered around the extreme. The failed to survive storm glustered around the extreme of the variation. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை புயலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை மாறுபாடுகளின் விளிம்பில் சேகரமாகிறது. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த வேரியேஷன். இப்போக்கு நிலைப்படுத்துதல் தேர்வினை குறிக்கும். So have the stabilizing selection. For diagram 6.a. The first one is the phenotype favored by the natural selection. Phenotype favored by the natural selection. இயற்கை தேர்வினால் தேர்வு செய்யப்படும் புறத்தோற்றம். Then having this the medium size the individual or the favored. சராசரி அளவுள்ள உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகிறது. The number of the individual with a phenotype. புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் எண்ணிக்கை. Now come to this. The first one is the stabilizing selection. This is the A, stabilizing selection. The first one diagram, this is the stabilizing selection. In this the stabilizing selection, the peak get the higher and narrow. உச்சி உயரமாகவும் கூர்மையாகவும் உள்ளது. So in this the concept of this,
stabilizing selection. The stabilizing selection, there's the stable environment. The average phenotype has survived where the extreme individual from both end is the eliminated. அதாவது இவற்றில் இம்முறை சராசரி புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் தப்பி பிழைக்கிறது. This is the average individual. சராசரி புறத்தோற்ற பண்பு உடைய பண்புகள் தப்பி பிழைக்கிறது. So this is having this the average. The organism with the average phenotype have this the survive. But whereas the extreme individual from the both end is the eliminated. The both end get this the eliminated. ஆனால் இவற்றுக்கு இடையில் இவற்றை இரு பக்கங்களிலும் உள்ள சுழலுக்கு ஒவ்வாத மிகைப்பண்பு உயிரினங்கள் இரு பக்கங்களில் உள்ள சுழலுக்கு ஒவ்வாத மிகைப்பண்பு உயிரினங்கள் உயிரினத் தொகையிலிருந்து நீக்கப்படுகின்றன. This is the importance of the concept of this. The next quote is the next concept. The next one is the directional selection. Next one is the directional selection. The first we finish the stabilizing selection. நிலைப்படுத்துதல் தேர்வு or is also known as the centimeter selection. மைய நோக்கு தேர்வு எனப்படுகிறது. Then second one is the directional selection. இலக்கு நோக்கிய தேர்வு முறை. In this the method of this, the environment which undergo the gradual change is the subject to the directional selection. படிப்படியாக மாற்றம் பெறும் சுற்றுச்சூழல் இலக்கு நோக்கிய தேர்வு முறைக்கு உட்படுத்தப்படுகிறது. This type of the selection removes the individual from the one end towards the another end of this the phenotype distribution. இவ்வகை தேர்வு முறையில் புறத்தோற்ற பண்புகள் பரவலின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை நோக்கி படிப்படியாக உயிரினங்கள் நீக்கப்படுகின்றன. For example, the size difference between the male and female sparrows. இதற்கு எடுத்துக்காட்டாக ஆண் மற்றும் பெண் சிட்டுக்குருவிகளில் உடல் அளவில் உள்ள வேறுபாடுகளை கூறலாம். The both male and female look alike the externally but different in the body weight. ஆண் மற்றும் பெண் சிட்டுக்குருவிகள் புறத்தோற்றத்தில் ஒன்று போல தோன்றினாலும் அவற்றின் உடல் எடை வேறுபட்டு காணப்படுகின்றன. The female shows the directional selection in their relation to their body weight. பெண் குருவிகள் அதன் உடல் எடையோடு தொடர்புடைய இலக்கு நோக்கிய தேர்வு முறைக்கு வெளிக்காட்டுகிறது. This is the examples of the directional selection. Now come to this diagram 6.7. This is the directional selection, B diagram. This is the B. Directional selection, இலக்கு நோக்கிய தேர்வு. The peak shift in this the one direction. அதாவது உச்சி ஒருபுறம் நகர்ந்து செல்லுதல். The peak shift in one direction. உச்சி ஒருபுறம் நகர்ந்து செல்லுதல்.
ஆனால் ஸ்டெபிளைசிங் செலெக்ஷனில் உச்சி எப்படி இருந்துச்சு? This is the stabilizing selection. The peak have this the higher. The peaks get the higher and narrow. நிலைப்படுத்து தேர்வு முறையில் உச்சி உயரமாகவும் கூர்மையாகவும் உள்ளது. But when the directional selection peak the shift in the one direction. ஆனால் இலக்கு நோக்கிய தேர்வு முறையில் உச்சி ஒருபுறம் நோக்கி நகர்கிறது. This is the difference between this stabilizing selection and directional selection. ஆண் பெண் இரு குருவிகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவற்றினுடைய உடல் அளவில் வேறுபாடுகள், ஆண் பெண் சிட்டுக்குருவிகள் உடல் அளவில் உள்ள வேறுபாடுகளை கூறலாம். புறத்தோற்றத்தில் அவை ஒன்று போல தோன்றினாலும் உடல் எடை வேறுபாடு காணப்படுகிறது. பெண் குருவிகள் அதன் உடல் எடையோடு தொடர்புடைய இலக்கு நோக்கிய தேர்வு வெளிக்காட்டுகிறது. This is the examples of this directional selection. When this the example, the male and female sparrows, the different size, both male and female look alike, ஒரே மாதிரியாக இருந்தாலும் the externally வெளிப்புறத்தில் புறத்தோட்டத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் the different the body weight, the female shows the directional selection in relation to their body weight. பெண் குருவிகள் அதன் உடல் எடையோடு தொடர்புடைய இலக்கு நோக்கி தேர்வு முறையை வெளிக்காட்டுகிறது. This is the importance of this the directional selection. This is the stabilizing selection. நிலைப்படுத்துதல் தேர்வு. The stabilizing selection have the peaks get the higher and narrow. Stabilizing selection நிலைப்படுத்து தேர்வில் அதனுடைய உச்சி உயரமாகவும் கூர்மையாகவும் உள்ளது. But when the directional selection, the peaks shift in the one direction. ஆனால் இலக்கு நோக்கிய தேர்வில் உச்சி ஒருபுறம் நோக்கி நகர்கிறது. This is the difference. Then third one is known as the third one is known as the descriptive selection. The third one is known as the descriptive selection or the centrifugal selection. மூன்றாவதாக descriptive selection உடைத்தல் முறை தேர்வு or the centrifugal selection மைய விலக்கு தேர்வு எனப்படுகிறது. When they are homogeneous, the environment changes into this heterogeneous environment. This type of the selection is the operational. அதாவது இவற்றில் ஒரே விதமான சுற்றுச்சூழல் நிலைமாற்றம் பெற்று பல்வகை சுற்றுச்சூழல் நிலைகளை கொண்டதாக மாறும் பொழுது இவ்வகை தேர்வு முறை நடைபெறுகிறது. ஒரே விதமான சுற்றுச்சூழல் நிலைமாற்றம் பெற்று பல்வகை சுற்றுச்சூழல் நிலைகளை கொண்டதாக மாறும் பொழுது இவ்வகை தேர்வு முறை நடைபெறுகிறது. When the homogeneous environment change into heterogeneous environment, in this type of the selection is the operational. The organism is the both extreme phenotype or the selected, whereas the individual with the average phenotype are the eliminated. இம்முறையில் இரு முனைகளிலும் காணப்படும் புறத்தோற்ற பண்புகளை உடைய உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. The organism both extreme phenotype are the selected.
இம்முறையில் இரு முனைகளிலும் காணப்படும் புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. செலக்டட், தேர்வு செய்யப்படுகின்றன. வேரஸ் த இண்டிவிஜுவல் வித் த ஆவரேஜ் பினோடைப் இஸ் த எலிமினேட்டட். ஆனால் சராசரி புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் இனக்கூட்டத்திலிருந்து நீக்கப்படுகின்றன. எலிமினேட்டட், நீக்கப்படுகின்றன. ஆவரேஜ் பினோடைப் சராசரி புறத்தோற்ற பண்புடைய உயிரினங்கள் இனக்கூட்டத்திலிருந்து நீக்கப்படுகின்றன. This result the splitting of the population into population into subpopulation or the species. Subpopulation or the species. This result the splitting of the population into subpopulation or the species. இதன் விளைவாக இதனால் இனக்கூட்டம் துணை இனக்கூட்டங்கள் அல்லது சிறிய சிற்றினங்களாக பிரிகின்றன. This is a rare form of the selection but lead to the formation of the two or more different type of the species. இதனால் இந்த அரிதான தேர்வு முறையில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறுபட்ட சிற்றினங்கள் தோன்றுகின்றன. It is also called as the adaptive radiation. இதை தகவமைப்பு பரவல் என்றும் அழைக்கப்படுகிறது. This is the important for the 2-mark question. Adaptive radiation. The Darwin finches the peak size the relation to their seed size inhabiting the Galapagos Island. Example, எடுத்துக்காட்டாக கலாபாகஸ் தீவுகளில் வாழும் டார்வினின் குருவிகளில் உணவாக பயன்படும் விதையின் அளவுக்கேற்ப அவற்றின் அலகுகளின் நீளம் மாறுபடுகிறது. The group selection அளவுகளின் நீளம் மாறுபடுகிறது. Come to this the diagram. This is the third one. Distributive selection. உடைப்பு முறை தேர்வு. Distributive selection உடைப்பு முறை தேர்வு அல்லது centrifugal selection மைய விலக்கு தேர்வு. This is the examples of this. Last one. The two peaks are the form. இரண்டு உச்சிகள் உருவாகின்றன. What is the concept of this? When this the organism of the both extreme phenotype are the selected. The organism both extreme phenotype are the selected. இவை இரண்டு முனைகளிலுள்ள அதாவது இம்முறையில் இரு முனைகளிலும் காணப்படும் புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. இரு முனைகளிலும் உள்ள புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. So get the peaks. உச்சிகளை கொண்டு காணப்படுகின்றன. But whereas the individual the average phenotype are the eliminated. Average phenotype get the eliminated. ஆனால் சராசரி புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் நீக்கப்படுகின்றன. சராசரி புறத்தோற்றத்தை உடைய உயிரினங்கள் நீக்கப்படுகின்றன. So it's the divide, this the splitting. This the result splitting of the population into subpopulation. ஆதலால் இரண்டு சப்பாப்புலேஷன் இரண்டு துணை சிற்றினங்களாக உருவாகின்றன. So having this இதனால் இனக்கூட்டம் துணை இனக்கூட்டங்கள் அல்லது துணை சிற்றினங்களாக பிரிகின்றன.
துணை சிற்றினங்களாக பிரிகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். So this is the rare form the selection but leads to the formation of the two or more different species. இதனால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சிற்றினங்கள் தோன்றுகின்றன. வெவ்வேறு சிற்றினங்கள் தோன்றுகின்றன. This is called as the adaptive radiation. தகவமைப்பு பரவல் எனப்படுகிறது. This is the importance of the concept of this. Now come to this the concept. The group selection and the sexual selection are the group selection and sexual selection are other type of the selection. குழு தேர்வு மற்றும் பாலின தேர்வு ஆகிய பிற தேர்வு முறைகள் ஆகும். The other type of the selection. The two major group selection are the altruism and kin selection. இந்த பொது நலன் altruism. The two major group selection are altruism பொது நலன் and kin selection உறவுமுறை தேர்வு ஆகிய குழு தேர்வு முறையில் இரு முக்கிய வகைகளாகும். This is the importance of this. What are the two important the major group of the selection? One is the altruism பொது நலன் and kin selection உறவுமுறை தேர்வு. The next we can go to this the gene flow. Now the finish this the natural selection. The natural selection having this the three categories. What are the three categories of this the natural selection? One is the stabilizing selection or the centripetal selection. இயற்கை தேர்வு மூன்று வகை காணப்படுகிறது. மூன்று வகையான இயற்கை தேர்வு. ஒன்று நிலைப்படுத்துதல் natural stabilizing selection or the centripetal selection. நிலைப்படுத்துதல் தேர்வு அல்லது மைய நோக்கு தேர்வு. Then second one is the directional selection. இலக்கு நோக்கிய தேர்வு. Then third one is the distributive selection or the centrifugal selection. மூன்றாவதாக உடைத்தல் முறை தேர்வு அல்லது மைய விலக்கு தேர்வு. These are all the types of this the natural selection. இவைகளெல்லாம் இயற்கை தேர்வினுடைய மூன்று வகைகளாகும். Then next go to the gene flow. Next one is the gene flow. மரபணு ஓட்டம். The movement of the gene through this the gamete or the movement of the individual immigration and out the emigration of a population refer to this the gene flow. அதாவது மரபணு ஓட்டம் இனச்சல் வழியாக மரபணுக்கள் இடம்பெயர்தல் அல்லது ஒரு இனக்கூட்டத்தில் தனிப்பட்ட உயிரினங்கள் உள்ளேற்றம் இமிகிரேஷன். பாப்புலேஷன்னா இனக்கூட்டம். The individual the immigration உயிரினங்கள் உள்ளேற்றம் உட்பரவல் and emigration வெளியேற்றம் வெளிப்பரவல் ஆகிய மரபணு ஓட்டம் எனப்படுகிறது. இந்த population refers to this gene flow மரபணு ஓட்டம் எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. The organism and the gametes that enter the population may have the new allele or may bring the existing allele. இனக்கூட்டத்தில் நுழையும் உயிரினங்கள் மற்றும் இனச்செல் புதிய அல்லீல்களை கொண்டிருக்கலாம். The organism and gametes that enter the population may have the new alleles or may bring existing alleles. இனக்கூட்டத்திற்குள் நுழையும் உயிரினங்கள் மற்றும் இனச்செல்கள் புதிய அல்லீல்களை கொண்டிருக்கலாம் அல்லது இனக்கூட்டத்தில் இருக்கும் அல்லீல்களின் விகிதத்தை விட மாறுபட்ட விகிதங்களில்
may bring the existing allele but the directional proportional to this the proportion than those that already in the population அல்லது இனக்கூட்டத்தில் இருக்கும் அல்லீல்களின் விகிதத்தை விட மாறுபட்ட விகிதங்களில் ஏற்கனவே உள்ள அல்லீல்களே கொண்டு வரப்படலாம் but the different proportion than those already in the population may bring in the existing allele but in different proportion than those already in the population. இனக்கூட்டத்தில் இருக்கும் அல்லீல்களின் விகிதத்தை விட மாறுபட்ட விகிதங்கள் ஏற்கனவே உள்ள அல்லீல்களை கொண்டு வரப்படலாம். The gene flow can be strong agents of the evolution. Gene flow அதாவது பரிணாமம் நிகழ்வதற்கான வலிமையான காரணியாக மரபணு ஓட்டம் திகழ்கிறது. This is the importance of this. So the gene flow is the very importance of this. The strong agents of evolution அதாவது பரிணாமம் நிகழ்வதற்கான வலிமையான காரணி மரபணு ஓட்டம். This is the important concept of this. Now come to this the diagram. Gene flow. This is the gene flow. This is the dominant capital E. The migration towards. So have the small a recessive. Get this as the reduce. Paraval. So the dominant get this the easily get move from the one place to another place. அது ஓங்கும் தன்னுடைய பண்புகளுடைய உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுகிறது. இமிகிரேஷன் அல்லது எமிகிரேஷன் உட்பரவல் அல்லது வெளிப்பரவல் மூலமாக பரவுகின்றது. So that is called as the gene flow. மரபணு ஓட்டம் எனப்படுகிறது. The next one is this gene flow. Genetic drift. Next one is the genetic drift or the Xii-Bio-Zoology effect. The genetic drift is a mechanism of evolution in which allele frequency of a population அதாவது வாய்ப்புகள் காரணமாக மாதிரி சேகரத்தில் பிழை அடுத்த தலைமுறையில் உள்ள இனக்கூட்டத்தின் அல்லீல் நிகழ்வுகளின் மாற்றத்தை ஏற்படுத்தும் பரிணாம நிகழ்வே மரபு நகர்வு ஆகும். The genetic drift is a mechanism of evolution in which allele frequency of a population the change over the generation due to the chance the sampling error. What is meant by genetic drift? மரபியல் நகர்வு என்றால் என்ன? வாய்ப்புகள் காரணமாக மாதிரி சேகரித்தலில் the sampling error மாதிரி சேகரித்தலில் பிழை வாய்ப்புகள் காரணமாக மாதிரி சேகரித்தலில் பிழை chance the sampling error அடுத்த தலைமுறைகளில் ஒரு இனக்கூட்டத்தில் அல்லீல் நிகழ்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். The genetic drift, the mechanism evolution, the allele frequency of a population is the change. ஒரு இனக்கூட்டத்தில் அல்லீல் நிகழ்வுகளில் அல்லீல் frequency அல்லீல் நிகழ்வெண்களில் ஒரு இனக்கூட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் the change மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த தலைமுறைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்வே that is called as the genetic drift.
That is called as the genetic drift. The genetic drift is a mechanism of evolution in which allele the frequency of a population change over the generation due to the chance the sampling error. வாய்ப்புகள் காரணமாக மாதிரி சேகரித்தலில் பிழை. அடுத்த தலைமுறைகளில் ஒரு இனக்கூட்ட அல்லீல் நிகழ்வெண்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்வே மரபியல் நகர்வாகும். This is the important for the 2 mark question. The genetic drift occur in all population size, but effect are the strong small population. அதாவது இந்த மரபியல் நகர்வு இனக்கூட்டத்தில் அனைத்து அளவுகளிலும் நடைபெறும். The genetic drift occur the all population size, அனைத்து அளவுகளிலும் நடைபெறும். But the effect of the strong in a small population, ஆனால் இதனுடைய விளைவுகள் சிறிய இனக்கூட்டத்தில் வலிமையாக உள்ளது. But effect the strong in a small population. It may result in the loss of small alleles, including the beneficial one, and fixation other alleles. இதன் விளைவாக சில அல்லீல்கள் இழக்கப்படலாம். May result in the loss of some alleles. சில அல்லீல்கள் இழக்கப்படலாம். The including beneficial one, நன்மை தரும் அல்லீல்கள் உள்பட. And fixing of the other alleles, அல்லது சில அல்லீல்கள் நிலைநிறுத்தப்படலாம். Fixingனா நிலைநிறுத்தப்படுதல். The fixing of other alleles, சில அல்லீல்கள் நிலைநிறுத்தப்படலாம். The genetic drift can major effect. Genetic drift have the major effect. இயற்கை இடர்பாடு காரணமாக இனக்கூட்டத்தின் அளவு குறைந்திருந்தாலும் major effect when the population is the reduced in size by the natural disaster due to the bottleneck effect, or the when a small population split from this the major population to form a new colony to the founder effect. New colony for the founder effect. இயற்கை இடர்பாடு காரணமாக இனக்கூட்டத்தின் அளவு குறைந்திருந்தாலும் சீசா கழுத்து விளைவு அல்லது மூல இனக்கூட்டத்திலிருந்து ஒரு சிறு பகுதி பிரிந்து சென்று புதிய கூட்டத்தை உருவாக்கினாலும் மரபியல் நகர்வின் விளைவு அதிகமாக இருக்கும். நிறுவுனர் விளைவு. Bottleneck effect. This is the important for the 2 mark question. Genetic drift can be major effect when the population reduced in size by the natural disaster. இயற்கை இடர்பாடு காரணமாக இனக்கூட்டத்தின் அளவு குறைந்திருந்தாலும் நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை இடர்பாடு காரணமாக இனக்கூட்டத்தின் அளவு குறைந்திருந்தாலும் சீசா கழுத்து விளைவு பாட்டில் நெக் எஃபெக்ட் or when the small group population split from the main population. சிறிய பகுதி மூல இனக்கூட்டத்திலிருந்து ஒரு சிறு பகுதி பிரிந்து சென்று புதிய கூட்டத்தை உருவாக்கினாலும் மரபியல் நகர்வு நிறுவுனர் விளைவு அதிகமாக இருக்கும். From the newly colony main population new colony founder effect. நிறுவுனர் விளைவு அதிகமாக, அதாவது மரபியல் நகர்வின் விளைவு அதிகமாக இருக்கும். This is the importance of this. For example, some group of the people is the move from the large area to small area. That is called as the bottleneck effect. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு பெரிய பரவலான இடத்திலிருந்து சிறிய பகுதிக்கு நகர்வது. That is called as the genetic drift or the civil right effect அல்லது bottleneck effect எனப்படுகிறது. இதுவே மரபியல் நகர்வு அல்லது சீவல் ரைட் விளைவு அல்லது சீசா கழுத்து விளைவு எனப்படுகிறது. சீசா கழுத்து அப்போ பெரிய இனக்கூட்டத்திலிருந்து சிறிய இனக்கூட்டமாக ஒரு பெரிய இடத்திலிருந்து சிறிய இடத்திற்கு நகர்கிறது. So when some group is there, some population is there
migrate from the large group to small group. அப்போ ஒரு குறிப்பிட்ட உயிரின தொகுப்பு ஒரு பெரிய இடத்திலிருந்து சிறிய உயிரின தொகையாக சிறிய இடத்திற்கு மாற்றப்படுகிறது. Then finally there is the small group. அவை சிறிய ஒரு இனக்கூட்டமாக மாற்றமடைகிறது. புதிய இனக்கூட்டமாக நியூ காலனி புதிய இனக்கூட்டமாக மாற்றமடைகிறது. This is the importance of this. So the population split from the main population to form a new colony to the founder effect. அதனால் மூல இனக்கூட்டத்திலிருந்து பிரிந்து சிறிய பகுதியாக பிரிகிறது. So have this the founder effect நிறுவனர் விளைவு மரபியல் நகர்வின் விளைவாக அதிகமாக இருக்கிறது. So this is the importance of this. This is the explanation of the genetic drift. Genetic drift. The frequency capital A 0.3. Frequency small a 0.7. Due to the chance events, only the 3 beetles give rise to the offspring. அதாவது கேபிட்டல் ஏ நிகழ்வெண் 0.3, ஸ்மால் ஏ அதனுடைய நிகழ்வெண் 0.7. குறைவான வாய்ப்பு காரணமாக 3 வண்டுகள் மட்டும் சந்ததிகளை உருவாக்குகின்றன. Due to the chance the events, only the 3 beetles they give rise to their offspring. The next generation frequency the capital A have the 0.0. The frequency small a have this there 1.0. These are all have the small a 1.0. So this the when the some group of this the population move from this the large area to small area, then form this the new type of this the small type of this the population. அது ஒரு பெரிய நிலப்பரப்பிலிருந்து ஒரு சில குறிப்பிட்ட உயிரினங்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகர்கிறது. அவை இறுதியாக ஒரு புதிய உயிரினமாக அல்லது சிறிய இனக்கூட்டமாக மாற்றமடைகின்றன. This is the importance of the genetic drift மரபியல் நகர்வு எனப்படுகிறது. The next one is this mutation. திடீர் மாற்றம். The mutation, although the mutation is the original source of all genetic variation. திடீர் மாற்றம் மரபியல் மாறுபாடுகள் தோன்றுவதற்கான மூல காரணமாக இருந்தாலும், although the mutation the original source மூல காரணமாக, திடீர் மாற்றம் மரபியல் மாறுபாடுகள் தோன்றுவதற்கான மூல காரணமாக இருந்தாலும், ஒரிஜினல் சோர்ஸ் மூல காரணமாக இருந்தாலும், of the all genetic variation, the mutation rate for the most organism is the low. பெரும்பாலான உயிரினங்களில் திடீர் மாற்றம் வீதம் குறைவாகவே இருக்கும். Hence the new mutation on an allele frequency from one generation to the next generation usually not large. எனவே ஒரு அல்லீல் நிகழ்வெண்ணில் ஏற்படும் புதிய திடீர் மாற்றம் அடுத்த தலைமுறைகளில் பெரிய அளவில் இருக்காது. Hence the new mutation on an allele frequency from one generation to next usually not large. எனவே ஒரு அல்லீல் நிகழ்வெண்ணில் அல்லீல் ஃப்ரீக்வன்சினா அல்லீல் நிகழ்வெண்ணில் ஏற்படும் புதிய திடீர் மாற்றம் அடுத்த தலைமுறையில் பெரிய அளவில் இருக்காது. நாட் லார்ஜ், பெரிய அளவில் இருக்காது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் மியூட்டேஷன், திடீர் மாற்றம் எனப்படுகிறது.
குட் மார்னிங் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்காக தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் தமிழ் மீடியம் நோட்ஸு பார்த்துக்குங்க. பரிணாமம் நடைபெறும் முறை. இந்த வகுப்பில் பரிணாமம் நடைபெறும் முறை. நுண்பரிணாமம், சிறு அளவில் நடைபெறும் பரிணாமம், ஒரு இனக்கூட்டத்தில் அல்லீல்கள் நிகழ்வெண்களில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. இவற்றில் தேர்வுகள் 4 வகையான தேர்வுகள்: இயற்கை தேர்வு, மரபியல் தேர்வு, திடீர் மாற்றம் மற்றும் மரபணு ஓட்டம் ஆகிய 4 காரணிகளால் நடைபெறும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ், இயற்கை தேர்வு. முதல்ல இயற்கை தேர்வு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது ஒரு அல்லீல், வேறுபாடுடைய அல்லீல் சேர்க்கை உயிரினத்தை வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தகுதிப்படுத்தும் போது இயற்கை தேர்வு நடைபெறுகிறது. அந்த அல்லீல் தகுதியை குறைக்கும் போது அதனுடைய நிகழ்வு அடுத்தடுத்த தலைமுறையில் குறைக்கிறது. அடுத்தடுத்த தலைமுறையில் குறைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் பரிணாம பாதை என்பது பல்வேறு பரிணாம செயல்முறைகள் ஒரே நேரத்தில் செயல்படுவதின் விளைவாகும். பரிணாம பாதை பல்வேறு பரிணாம செயல்முறைகள் ஒரே நேரத்தில் செயல்படுவதின் விளைவாகும். எடுத்துக்காட்டாக, ஒரு மரபணுவின் அல்லீல் நிகழ்வெண், மரபணு ஓட்டம், மரபியல் நகர்வு ஆகிய 2 காரணிகளால் மாற்றப்படலாம். ஒரு மரபணுவின் அல்லீல் நிகழ்வெண், மரபணு ஓட்டம் மற்றும் மரபியல் நகர்வு ஆகிய 2 காரணிகளால் மாற்றப்படலாம். அதே நேரத்தில் மற்றொரு மரபணு திடீர் மாற்றத்தினால் இயற்கை தேர்வு ஏற்கத்தக்க புதிய அல்லீல்களை உருவாக்கலாம். புதிய இதில் உருவாக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு முறைகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்தல், நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷனுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் டயக்ராம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். கரிய நிற பாறை சுழல் லேசான சாம்பல் நிற வண்டுகள் கரிய வண்டுகளை விட பறவைகளால் அதிகமாக உண்ணப்படுகின்றன. ஏன்னா பாறையும் கருப்பு நிற வண்டும் கருப்பாக இருக்கிறதுனால அது ஈஸியாக பறவைகளிலிருந்து தப்பிச்சுக்கும். ஆனால் சாம்பல் நிற வண்டு வந்து எளிதில் கண்டறிய முடிகிறதுனால அது பறவைகளால் உண்ணப்படுகின்றன. எக்ஸ் என்று குறிப்பிடுவது பறவைகளால் உண்ணப்பட்டவை. ஸ்மால் ஏ அது சாம்பல் நிற வண்டு. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பு நிற வண்டு. அது எளிதில் தப்பித்துக் கொள்கின்றன. அடுத்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற வண்டு அதிகமாக இருக்கும், சாம்பல் நிற வண்டு கம்மியாக இருக்கும். சரிவாப்பா? ரைட். ஸோ ஹாவ் திஸ் இந்த தேர்வு முறை 3 தேர்வு முறை காணப்படுகிறது. அவை ஒன்று வந்து நிலைப்படுத்துதல் தேர்வு முறை அல்லது மைய நோக்கு தேர்வு முறை எனப்படுகிறது. இவ்தேர்வுமுறை நிலையான சுற்றுச்சூழல் இருக்கும்போது செயல்படுகிறது. சராசரி புறத்தோற்ற பண்புடைய உயிரினங்கள் தப்பித்து பிழைக்கும். ஆனால் இரு பக்கங்களில் உள்ள சுழலுக்கு ஒவ்வாத மிகைப்பண்பு உயிரினங்கள் நீக்கப்படுகின்றன. அதுக்கு இதில் புதிய சிற்றினமாக்கல் நிகழாது. இனக்கூட்டத்தில் புறத்தோற்ற பண்புகளின் நிலைப்படுத்தும் தன்மை அடுத்தடுத்த தலைமுறைக்கு மாறாமல் பேணப்படும். எடுத்துக்காட்டாக, புயலின் போது தப்பித்து வாழ்ந்த சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை சராசரி அளவை ஒட்டியிருக்கும். ஆனால் புயலுக்கு தாக்குப்பிடிக்க இயலாத சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை மாறுபாடுகளின் விளிம்பில் சேகரமாகிவிடுகிறது. டயக்ராம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்.
இயற்கை தேர்வினால் தேர்வு செய்யப்படும் புறத்தோற்றம். சராசரி அளவுள்ள உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுதல். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்தும் தேர்வு. உச்சி உயரமாகவும் கூர்மையாகவும் உள்ளது. இது தேர்வு செய்யப்பட்ட உயிரினங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா இருபுறங்களிலும் உள்ள அந்த உயிரினங்கள் நிலைப்படுத்த முடியவில்லை. எடுத்துக்காட்டு ஏற்கனவே சொல்லியிருப்போம். எடுத்துக்காட்டு அது புயலின் போது தப்பித்து வாழ்ந்த சிட்டுக்குருவிகள் சராசரி எண்ணிக்கை அளவை ஒட்டி இருக்கும். இது புயலின் போது தப்பித்து வாழும் உடைய சிட்டுக்குருவி. அது சராசரி அளவை ஒட்டி இருக்கும். ஆனால் புயலின் போது தப்பித்து வாழ முடியாத தாக்குப்பிடிக்க முடியாத சிட்டுக்குருவி எண்ணிக்கை விளிம்புகளில் சேகரமாகிறது. அதனுடைய 2 விளிம்புகளிலும் இந்த சிட்டுக்குருவி அளவு சேதாரமாகி குறைந்து விடுகிறது. தாக்கு பிடிக்கிறது மட்டும்தான் அதனுடைய சராசரி அளவை ஒட்டி காணப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கு நோக்கிய தேர்வு முறை. படிப்படியாக மாற்றம் பெறும் சுற்றுச்சூழல் இலக்கு நோக்கிய தேர்வு முறை உட்படுத்தப்படுகிறது. இவ்வகையான தேர்வு முறையில் புறத்தோற்ற பண்புகள் பரவலின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை நோக்கி படிப்படியாக உயிரினங்கள் நீக்கப்படுகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டாக ஆண் மற்றும் பெண் சிட்டுக்குருவியில் உள்ள உடல் அளவில் உள்ள வேறுபாடுகள் கூறலாம். ஆண் மற்றும் பெண் சிட்டுக்குருவிகளில் புறத்தோற்றத்தில் ஒன்று போல தோன்றினாலும் அவற்றின் உடல் எடை வேறுபாடுகளை காணப்படும். பெண் குருவிகள் அதன் உடல் எடையோடு தொடர்புடைய இலக்கு நோக்கிய தேர்வு முறையை காட்டுகிறது. எடுத்துக்காட்டு இதுதான் இலக்குமுறை தேர்வு முறை. இலக்குமுறை தேர்வு முறையில் ஆண் பெண் சிட்டுக்குருவிகள் இரண்டும் ஒரே மாதிரியாக காணப்பட்டாலும் அதனுடைய உடல் எடையில் புறத்தோற்றத்தில் ஒரே மாதிரியாக காணப்பட்டாலும் உடல் எடையில் மாறுபட்டு காணப்படுகிறது. அதனால் இவற்றினுடைய உச்சி ஒரு புறம் நகர்ந்து செல்கிறது. உடல் எடை வேறுபாட்டின் காரணமாக இவற்றினுடைய உச்சி ஒரு புறம் நகர்ந்து செல்கிறது. இது இலக்கு நோக்கிய தேர்வு முறை எனப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடைத்தல் முறை தேர்வு முறை. உடைத்தல் முறை தேர்வு முறையில் ஒரே விதமான சுற்றுச்சூழல் நிலை மாற்றம் பெற்று பல்வகையான சுற்றுச்சூழல் நிலை கொண்டதாக மாறும்போது இத்தேர்வு முறை நடைபெறுகிறது. இம்முறையில் இரு முனைகளிலும் காணப்படும் புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. ஆனால் சராசரி புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் இனக்கூட்டத்திலிருந்து நீக்கப்படுகின்றன. இனக்கூட்டம் துணை இனக்கூட்டங்கள் அல்லது துணை சிற்றினங்களாக பிரிகின்றன. இரு முனைகளிலும் காணப்படும் புறத்தோற்றம் பண்புகளுடைய உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. சராசரி புறத்தோற்ற பண்புடைய உயிரினங்கள் நீக்கப்படுகின்றன. அதனால் இவை துணை இனக்கூட்டங்கள் அல்லது துணை சிற்றினங்களாக பிரிகின்றன. எடுத்துக்காட்டு இவை உடைத்தல் முறை தேர்வு முறை. உடைத்தல் முறை தேர்வு முறையில் இரு முனைகளிலும் காணப்படுகின்ற உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. ஆனால் இடையில் உள்ள உயிரினங்கள் நீக்கப்படுகின்றன. ஆனால் 2 முனைகளிலும் உள்ள காணப்படுகிற உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. இடையில் உள்ள உயிரினங்களினுடைய பண்புகள் குறைந்து காணப்படுவதால் இவை நீக்கப்படுகின்றன. அப்பொழுது இது ஒரு உயிரின தொகையாகவும் 2 உயிரின தொகையாகவும் உருவாகின்றன. அதனால் இவை துணை சிற்றினங்களாக இருவேறு சிற்றினங்களாக உருவாகுகின்றன. இவை உடைத்தல் முறை தேர்வு எனப்படுகிறது. இருமுனையிலும் காணப்படும் புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. ஆனால் சராசரி புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் இனக்கூட்டத்திலிருந்து நீக்கப்படுகின்றன.
இதனால் இவை துணை இனக்கூட்டங்கள் அல்லது துணை சிற்றினங்களாக பிரிகின்றன. அரிதான வகை தேர்வு முறையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாறுபட்ட சிற்றினங்கள் தோன்றுகின்றன. தகவமைப்பு பரவல் எனப்படுகின்றன. இது 2 மார்க் கொஸ்டின். அடுத்து இந்த குழு தேர்வில் 2 காணப்படுகிறது. ஒன்று பொதுநலன், இன்னொன்று உறவு முறை. அடுத்து மரபணு ஓட்டம். இனச்சல் வழியாக மரபணுக்கள் இடம்பெயர்தல் அல்லது ஒரு இனக்கூட்டத்தில் தனிப்பட்ட உயிரினங்கள் உள்ளேற்றம் உட்பரவல், வெளியேற்றம் வெளிப்பரவல் மரபணு ஓட்டம் எனப்படுகிறது. மரபணு ஓட்டம் எனப்படுகிறது. இது மரபணு ஓட்டம். இந்த உயிரினங்கள் மற்றும் இனச்சல் புதிய அல்லீல்களை கொண்டிருக்கலாம் அல்லது இனக்கூட்டத்தில் இருக்கும் அல்லீல்கள் விகிதத்தை விட மாறுபட்ட விகிதத்தில் உள்ள அல்லீல்களை கொண்டு வரப்படலாம். இது பரிணாமம் நிகழ்வதற்கான வலிமையான காரணியாக மரபணு ஓட்டம் திகழ்கிறது. இது மரபணு ஓட்டம். அப்போ மரபணு ஓட்டம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் இ கருப்பு நிற வண்டு இருக்கலாம். இவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகிறது. உள்ளேற்றம் அல்லது வெளியேற்றம் ஏதோ ஒரு முறையில் பரவுகிறது. இது மரபணு ஓட்டம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கும் பரவுகிறது. அப்போ மரபணு ஓட்டம் என்பது பரிணாமம் நிகழ்வதற்கான வலிமையான காரணியாக திகழ்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரபியல் நகர்வு, சீவல் ரைட். வாய்ப்புகள் காரணமாக மாதிரி சேகரத்தில் ஏற்பட்ட பிழை அடுத்த தலைமுறையில் ஒரு இனக்கூட்டத்தில் அல்லது அல்லீல் நிகழ்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பரிணாம நிகழ்வே மரபியல் நகர்வு எனப்படுகிறது. இது 2 மார்க் கொஸ்டின். அனைத்து அளவுகளில் நடைபெறும் இதன் விளைவுகள் சிறிய இனக்கூட்டத்திலிருந்து இனக்கூட்டத்தில் வலிமை உடையதாக இருக்கும். இதன் விளைவாக சில அல்லீல்கள் இழக்கப்படலாம். நன்மை தரும் அல்லீல்கள் கூட இழக்கப்படலாம். சில அல்லீல்கள் நிலைநிறுத்தப்படலாம். சிறிய இனக்கூட்டத்தில் வலிமையாக காணப்படுகிறது. நன்மை தரும் அல்லீல்களும் இழக்கப்படலாம் அல்லது சில அல்லீல்கள் நிலைநிறுத்தப்படலாம். காரணமாக இவற்றினுடைய இனக்கூட்டத்தின் அளவு குறைந்திருந்தாலும் சீசா கழுத்து விளைவு அல்லது மூல இனக்கூட்டத்திலிருந்து ஒரு சிறு பகுதி பிரிந்து புதிய கூட்டத்தை உருவாக்கினாலும் நிறுவனர் விளைவு, மரபியல் நகர்வு விளைவு அதிகமாக காணப்படுகிறது. மரபியல் நகர்வு இது நிறுவனர் பெரிய இனக்கூட்டத்திலிருந்து பிரிந்து சிறிய இனக்கூட்டத்தை உருவாக்குகிறது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மரபியல் நகர்வு பெரிய நிறுவனர் கூட்டத்திலிருந்து மரபியல் நகர்வானது சிறிய இனக்கூட்டத்திற்கு நகர்கிறது. இது சீசா கழுத்து விளைவு எனப்படுகிறது. மரபியல் நகர்வு எனப்படுகிறது. கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது இதனுடைய நிகழ்வன் 0.3 3 தான் இதில் பங்கு கொள்கிறது. 3 மட்டும் பங்கு கொள்கிறது. ஸ்மால் ஏ நிகழ்வன் 0.7 7 இருக்கிறது. வாய்ப்பு குறைவாக இருப்பதால் 3 வண்டுகள் மட்டுமே, அதாவது குறைவான உயிரினங்கள் மட்டுமே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறது. அடுத்த தலைமுறையில் கேபிட்டல் ஏ நிகழ்வன் 0, ஸ்மால் ஏ நிகழ்வன் 1.0. அப்போ புதிய உயிரினங்களாக மாற்றப்படுகிறது. ஒரு பெரிய இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயிரினங்கள் பரவலின் மூலமாக எமிகிரேஷன் உட்பரவல் வெளிப்பரவல் மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறது. மைக்ரேஷன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதன் மூலமாக அங்கு சென்று ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறது. ஆனால் அதனுடைய மரபணு தோன்றினாலும் புதிய கூட்டத்தை உருவாக்கினாலும் மரபியல் நகர்வின் விளைவு அதிகமாக இருக்கிறது. ஜீன் ஃப்ளோ இன்க்ரீஸ். மரபியல் நகர்வு பெரிய கூட்டத்திலிருந்து சிறிய கூட்டத்திற்கு மரபியல் நகர்வு அதிகமாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் திடீர் மாற்றம் மரபியல் மாறுபாடுகள் தோன்றுவதற்கான மூல காரணமாக இருந்தாலும் பெரும்பாலான உயிரினங்கள் திடீர் மாற்ற வீதம் குறைவாகவே இருக்கும். எனவே அல்லீல் நிகழ்வெண்ணில் ஏற்படும் புதிய திடீர் மாற்றம் அடுத்த தலைமுறையில் பெரிய அளவில் இருக்காது. So this class have finished. The next class we can go to the next topic. Thank you.